அனைவருக்கும் வணக்கம். நாம என்னதான் சம்பாதிச்சாலும் கூட நம்ம கைக்கு ஒரு சில நேரங்கள்ல பணம் நிக்கவே மாட்டேங்குது. பணம் வர வழியும் தெரியல, போற வழியும் தெரியல. வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட செலவு நமக்கு நிக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. பணம் வரவும் இருக்கணும். அந்த பண வரவு கண்டிப்பா பன்மடங்கு அதிகரிக்கணும். அது சுப செலவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசையுங்க. அந்த வகையில இந்த பண வரவுக்கு இப்படி ஒரு தீபத்தை மட்டும் ஏட்டுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த தீபத்தால மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்து மதத்துல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பணம் சேரணும், செல்வத்தை வாரி வழங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு, கடவுளும் இருக்காங்க. அதாவது முறையாக நாம அந்த வழிகளை கடைபிடித்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறதே நல்லது. சகல விதமான நன்மைகளும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம கடன் தீர்றதுக்கும் பண வரவுக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. எங்கள் வீட்டில் கெட்ட விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? வீட்டில் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு திடீர்னு ஒன்று சொன்னால் ரொம்ப சண்டை வருது, வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, திருடு போகுது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிகார முறைகள் சொல்லுவாங்க. அதனால் உங்களால் சிறப்பாக வாழ முடியும். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கலோக வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த சொர்க்கலோக வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. பலரும் இன்னைக்கு கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனால் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனால் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எளிய தீப வழிபாட்டை செய்யும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது கடனுக்குரிய வட்டியை கட்டி கட்டி நம்ம அசலை செலுத்த முடியாது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, ஒருவரை ஏமாற்றக்கூடிய எண்ணம் இல்லாமல் வாங்கிய பணத்தை கண்டிப்பான முறையில் திருப்ப கொடுக்கறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த தீப வழிபாட்டை செவ்வாய் ஹோரையில் செய்கிறது நல்லது. இதுக்காக நாம் ஒரு தாம்பலத்தை எடுத்துக்கலாம். அதில் அந்த தாம்பலத்தில் மேலே பச்சரிசியை பரப்பி வச்சுக்கலாம். பச்சரிசிக்கு மேலாக சுத்தமான மஞ்சள் தூளை தூவலாம். பிறகு அதுக்கு நடுவில் புதிதாக வாங்கிய பெரிய அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்கை சுற்றி மல்லிகை பூக்களால் அலங்கரித்து பிறகு அந்த அகலில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி அதற்கு மேலே சிறிது மஞ்சள் தூளையும் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும். இந்த பரிகாரத்துக்கு பனை ஓலை தேவைப்படும். இந்த பனை ஓலையை முதல் நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுடைய நடு விரலினுடைய அளவுக்கு எடுத்துக்கணும். அதை உப்பு மற்றும் மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிடம் வேக வைக்கணும். இதை எடுத்து சுத்தமான துணியை வச்சு துடைச்சிடுங்க. தீபம் ஏற்றிய பிறகு இந்த பனை ஓலையில் யாரிடமிருந்து கடன் வாங்கினமோ அவர்களுடைய பெயரை எழுதிட்டு அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தொகையும் எழுதுங்க. இந்த ஓலையில் எத்தனை பெயர்களை எழுத முடியுமோ அத்தனை பெயர்களை எழுதிக்கோங்க. பிறகு இந்த ஓலையை எரிகின்ற தீபத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய தாம்பலத்துக்கு அடியில் வச்சுடுங்க. இந்த பனை ஓலையை தாம்பலத்திற்கு அடியில் வைக்கும்போது கண்டிப்பான முறையில் நெய் தீபம் எரிந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சோம் இல்லைங்களா, அதில் நெய் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த தீபமானது குறைந்தது 6 மணி நேரமாவது எரியிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி தொடர்ந்து 6 வாரங்கள் நம்ம தீபம் ஏற்றி வழிபட நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தீரும். அவை அனைத்தும் தீபத்தினுடைய அருளால் விரைவிலேயே அடையும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இது மட்டும்தானா கடன் பிரச்சனைக்கு, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அப்படின்னு நம்ம நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும். அதாவது இந்த கடன் பிரச்சனை தீர தீப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது கடைபிடித்து நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் இது மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு வழி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, மிளகு தீபம். அதாவது இந்த மிளகு தீபம் அப்படிங்கிறது ஏத்தலாங்க. மிளகு தீப பரிகாரத்த தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து வரலாம். இப்படி நம்ம செய்து வரதால எப்படிப்பட்ட கடனா இருந்தாலும் படிப்படியாக குறையத் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடன் தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை, செய்வினை கோளாறு, பில்லி, சூனிய கோளாறு தீரணும் அப்படின்னா, பைரவரை நினைத்து வழிபட்டா அந்த பிரச்சனைகள் தூர ஓடி விலகும். கடன் விரைவிலேயே தீர வேண்டும் என நாம மிளகு தீப பரிகாரத்தை ஏற்றுவாங்க. பரிகாரத்தை துவங்கும் போது தேய்பிறை திதியில துவங்குறது நல்லது. அதுவும் பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமியில துவங்கணும். இன்னும் விசேஷமானதா இருக்கும் அது. மனிதர்களிடம் பெற்ற கடன் மட்டும் இல்லாம வங்கியில பெற்ற கடனை சீக்கிரமா அடைக்கிறதுக்கும் இந்த மிளகு தீப பரிகாரத்தை நம்ம ஏற்றுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள்ல சக்தி வாய்ந்ததா இந்த மிளகு பரிகாரத்தை சொல்றாங்க. அதாவது திங்கட்கிழமை இரவு 27 மிளகுகளை எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணியில முடிந்து தலையணைக்கு அடியில வைத்து படுக்க வேண்டும். யாருடைய பெயரில் அதிகமான கடன் இருக்கோ அவர்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த மிளகு இருக்கக்கூடிய முடிச்ச செவ்வாய்க்கிழமை காலையில எடுத்துக்கோங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவ சன்னதியில் ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு முடிச்ச அந்த அகலில் ஊற்றிய எண்ணெயில் மூழ்க வைத்து அந்த முடிச்சின் நுனிப்பகுதியை திரிபோல திரித்து விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. இதே போல செவ்வாய்க்கிழமை கடனை அடைப்பதற்கு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் கடனாக பெற்ற தொகையை திருப்பி கொடுத்தா மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 முதல் 7, பகல் 1 முதல் 2 வரையிலான செவ்வாய் ஹோரை நேர்த்தி கடன் தொகையை திருப்பி செலுத்தலாம். அல்லது கடன் அடைப்பதற்காக என்று அந்த நேரத்தில் ஒரு 10 ரூபாயாவது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை 3வதாக வரக்கூடிய ஹோரை நேரம் மாலை 6 மணிக்கு மேலே வர்றதால அந்த நேரத்தில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முக்கியமாக கடனை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா, மீள முடியாத கடனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பலரும் பல பரிகாரங்களை செய்துட்டு வராங்க, பல வழிபாட்டை செய்துட்டு வராங்க. இப்படி மந்திர உச்சாடனம் செய்யறதைங்களும் பார்த்துருப்போம். குறிப்பாக ஏதோ ஒரு காரணத்தால் அவர்களுடைய பரிகாரமோ வழிபாடோ மந்திர உச்சாடனமோ பலன் கொடுக்காமல் அந்த கடன் பிரச்சனையில இருந்து அவர்களால் வெளிவரவே முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நாம மந்திரங்களை கூறுவதன் மூலமாக கூடிய அவர்களுடைய கடன் பிரச்சனையை நம்மளால குறைக்க முடியும். சிறிய தொகையாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அது முற்றிலுமே நீங்கிடும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் தொகையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த கடன் சுமையிலிருந்து குறிப்பிட்ட பகுதியாவது திருப்பி செலுத்தக்கூடிய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த மந்திரங்களை தேய்பிறை நாட்கள் ஆரம்பிப்பது ரொம்பவே நல்லது. தேய்பிரையில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கான பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் செய்தோம் அப்படின்னா நிலவு தேய்ந்து கொண்டே போகிறது போல நம்மளுடைய பிரச்சனைகளும் தேய்ந்து கொண்டே போகிறத நம்மளால் பார்க்க முடியும். நல்ல நாளாக பார்த்து தேய்பிரை நாளில் நாம் மந்திர உச்சாடனத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சாடனையில் காலையில் எழுந்து கூறலாம் அல்லது இரவு படுக்கு போகிறதுக்கு முன் சொல்லலாம். காலையில் எழுந்து கூடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் முகம் கை கால்களை கழுவிட்டு பல் துளக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது நல்லது. குளிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காலையிலேயே இந்த மந்திரத்தை செய்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் மந்திரத்தை கூறி முடித்ததுமே அசைவம் சாப்பிட்டா எந்த தவறும் கிடையாது. அசைவம் சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரத்தை கூறக்கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. முக்கியமாக நாம் கடன் தீர்வதற்காக மகாலட்சுமியினுடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் ஸ்ரீதரம் சுதர்சனம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம். இந்த மந்திரத்தை 3 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. கடன் கண்டிப்பாக
நமக்கு அடையும். இந்த மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. இப்படி 108 முறை சொல்லி முடித்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். இந்த மந்திரத்தினுடைய பலனால என்னுடைய கடன் முற்றிலும் தீர்ந்து விட்டது, அதற்கு நன்றி அப்படின்னு மனதார நன்றி சொல்லலாம். பிறகு தண்ணீரை குடிக்கணும். இப்படி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே நன்றி கூறுவதன் மூலமா இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம எந்த பரிகாரத்தை செய்தாலும் எந்த வழிபாட்டை செய்தாலும் அது நிறைவடைந்த பிறகு நன்றி சொல்லணும். நன்றி கூறினா அந்த வழிபாடும் பரிகாரமும் நிறைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுக்கணும். மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதார கூறுவதன் மூலமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெற முடியும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான நிறைய வழிமுறைகளை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.